சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்துட்டு ஜிம்மையும் கண்டென்ட் கிரியேஷனும் மேனேஜ் பண்ணுற 14 டே சேலஞ்சில் 14th டே இது சேலஞ்சோட ஃபைனல் டே. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மதியம் எந்திரிக்கிறக்கு மணி 2 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ் கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கொரியர் வாங்குறதுக்காக போயிட்டு அதை வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால ஈரோடு போயிட்டேன். சீரிஸ் வந்து இன்னும் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். படக்கன்ஸ்ட டெம்பர் கிளாஸும் பேக்கேஸும் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் விட்டு தான் நம்மள முட்டை அடிச்சிருப்பாங்க. தென் திருப்பி அதே கடைக்கு போயிட்டு டிஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து லெக் ஒர்க் அவுட் சேலஞ்சோட கடைசி நாள் அப்படிங்கறதுனால நம்ம டிராப் செட் போட சொன்னாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் தான் அதோட வலியும் வேதனையும் எனக்கு புரிஞ்சுது. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால ஒண்ணுமே முடியல. கிட்டத்தட்ட கீழே விழுந்திருப்பேன். ஆனா லக்கிலி ஒன்னும் ஆகல. வீடியோ எடுத்துட்டு இருக்க வேற ட்ரெயினரான பையன் போன கீழே தள்ளி விட்டான். அப்பதான் புரியுது லெக்ஸை இன்னமும் ஹார்டா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ், லெக் பிரஸ், லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு லஞ்சஸ் முடிச்சுட்டு காஃப் ரைசஸ் போடவே எனக்கு மீட்டிங் கால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு காஃப் ரைசஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தென் நைட்டுக்கு நான் சுட்ட தோசை வித் சம் முட்டை. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பாப்போம்.